ஐந்தாம் வகுப்பு தொகுத்தறி மதிப்பீடு சமூக அறிவியல் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியின் மூலம் இந்தியா ரோம் நாட்டுடன் வாணிப தொடர்பு கொண்டதை அறிய முடிகிறது. உறை கிணறு கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி களம் கீழடி ஆகும். மூணாவது கொஸ்டின், நீர் சுழற்சியின் முதல் நிலை ஆவியாதல் ஆகும். 4. கண்டங்களை பிரிக்கக்கூடிய கடலை விட பெரிய உப்பு நீர் பரப்பு பெருங்கடல் ஆகும். இந்தியாவில் உள்ள உப்புநீர் ஏரி சாம்பார் ஏரி. உப்புநீர் நன்னீர் என இருவகை கொண்ட நீர்ப்பரப்பு ஏரி. நீரை சேமிக்கும் வழிமுறைகளில் சரியானது வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்தல். அடுத்து 8வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தவறான செயல். வாகனத்தை குளத்தில் கழுவுதல். ரமணி ஒரு கண்டத்திற்கு சுற்றுலா சென்றார். அங்கு பாலைவனமே இல்லை என்பதை கேட்டு வியந்தார். அவர் சென்ற கண்டம் ஐரோப்பா. அரையாண்டு சூரிய வெளிச்சத்திலும் அரையாண்டு இருளிலும் இருக்கும் கண்டம் அண்டார்டிகா. அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. சிவகங்கை மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடம் கீழடி. பூமியில் டேஸ் அதிகம் இருப்பதால் விண்வெளியில் ஒரு நீலமுத்து என பூமி வர்ணிக்கப்படுகிறது. நீர் அதிகம் இருப்பதால். மலையில் உற்பத்தியாகி கடலில் கலக்கும் நன்னீரை கொண்ட பெரிய நீரோடைகள் ஆறுகள் எனப்படும். அமேசான் ஆறு மற்றும் அமேசான் மலைக்காடுகள் உள்ள கண்டம் தென் அமெரிக்கா. மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. அடுத்த எக்ஸசைஸ் சரியா தவறா. நமது முன்னோர்களின் வரலாற்றினை தெரிந்து கொள்ள கல்வெட்டுக்கள் மட்டுமே உதவுகின்றன. மட்டுமே அப்படின்னு வந்ததுனால தான் தவறு. ரோமானிய விளக்குகள் அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்டன. சரி. சூரிய வெப்பத்தால் நீர் ஆவியாகி மேகமாக மாறுகிறது. தவறு. ஆவி சுருங்குவதால் தான் மேகமாக உருவாகிறது. உட்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி வளைகுடா. தவறு. உலகின் மிகப்பெரிய சஹாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவில் உள்ளது. சரி. அடுத்தது பொறுத்துக. எகிப்து பிரமிடு அருங்காட்சியகம் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை வைக்கிற இடம். நீர்வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரமான மலையிலிருந்து கீழே விழும் நீர். வெள்ளை கண்டம் அப்படின்னு அழைக்கிறது அண்டார்டிகா. வோல்கா நதி எங்கே இருக்குன்னா ஐரோப்பா. அடுத்தது வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. அரிக்கமேடு எகிப்து, ஆதிச்சநல்லூர், கீழடி. 3 இடங்களுமே தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் எகிப்து தமிழ்நாட்டில் இல்லை. அடுத்தது வளைகுடா, விரிகுடா, நீர்ச்சந்தி. இது 3 பார்த்திங்கன்னா நீர்நிலைகளுடைய பகுதிகள். ஆனால் மலை கிடையாது. அடுத்தது முதுமக்கள் தாலி, வெண்கல உருவங்கள், ரோமானிய விளக்குகள். அதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைச்ச அகழ்வாராய்ச்சி பொருட்கள். ஆனால் பிரமிடு எகிப்தில் இருக்குது. அடுத்து ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா. இது 3 கண்டங்கள். ஆனால் பசிபிக்ன்றது பெருங்கடல். அடுத்து தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர், எவரெஸ்ட். இது 3 ஆசியாவில் இருக்குது. ஆனால் சுதந்திர தேவி சிலை இங்கே இல்லை. அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களை எழுதுக. தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்கள் ஆதிச்சநல்லூர், கீழடி மற்றும் அரிக்கமேடு. தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்பவர் யார்? பண்டைய மனிதர்களின் வரலாறு, அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மற்றும் தொல் கைவினைப் பொருட்களை அகழ்வாராய்ச்சி மூலம் பகுப்பாய்வு செய்பவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் எனப்படும். அடுத்தது எவையேனும் 4 நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக. பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், வளைகுடா, விரிகுடா, உப்பங்கழி, நீர்ச்சந்தி, நீர்வீழ்ச்சி போன்றவை நீர்நிலைகளாகும். அடுத்தது வளைகுடா என்றால் என்ன? நிலத்தால் சூழப்பட்டு கடல் நீர் உட்செல்லும் குறுகிய பகுதி வளைகுடா ஆகும். உதாரணம் கட்ச் வளைகுடா. அடுத்தது ஆசியா கண்டத்தின் சிறப்புகளில் எவையேனும் 2 எழுதுக. உலகத்தில் உள்ள கண்டங்களுள் ஆசியாதான் மிகப்பெரிய நிலப்பரப்பினையும் மிகுந்த மக்கள் தொகையினையும் கொண்டுள்ள கண்டமாகும். பூமியின் மிக உயரமான இடமான இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரம் ஆசியாவில்தான் உள்ளது. அடுத்து விரிவான வினா. கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்து எழுதுக. திருப்போணம் தாலுகாவில் உள்ள கீழடியில் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள், கண்ணாடியாலான மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த கொஸ்டின், நீர் பாதுகாப்பு பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக. நீரை மாசுபடுத்தாமல் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தூவாலை குழாயை பயன்படுத்தி குடிப்பதை குறைத்து கொண்டு வாளியில் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். பாத்திரங்களை கழுவிய பின் குழாய்கள் மூடப்பட்டுள்ளனவா என்பதனை கவனிக்க வேண்டும். மழைநீரை வீணாக்காமல் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்க வேண்டும். அடுத்தது ஆப்பிரிக்கா இருண்ட கண்டம் என ஏன் அழைக்கப்படுகிறது?
பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அறியப்படாமல் இருந்தாலும் மக்கள் வசிக்க ஏற்ற சூழ்நிலை இல்லாததாலும் ஆப்பிரிக்கா கண்டம் இருண்ட கண்டம் என அழைக்கப்படுகிறது. உலக கண்டங்களில் இரண்டாவது பெரிய நிலப்பரப்பினை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா ஆகும். அடுத்தது 39வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கண்டங்களுடைய பெயர்களையும் எழுதிட்டு அதுக்கு கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோ.